நான் இங்க படிக்கும்போது இங்கிலீஷ் சரியா வராது, ஆனா தமிழ் நல்லா வரும். இப்ப அப்படியே மாறி போச்சு. 10ல 8 பேருக்கு தமிழ் எழுத படிக்கவே தெரியல. இங்கிலீஷ் பேசுறாங்க, இங்கிலீஷ் எழுதுறாங்க, படிக்கிறாங்க, ஆனா தமிழ் எழுத தெரியல, படிக்க தெரியல. ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் அது. உங்களுக்கு உங்க மதர் டங் தானே தெரியணும், பட் இங்கிலீஷ் ஒரு போனஸ் தானே அப்படின்னு சொன்னாங்க. அப்படிதான் அவங்க எல்லாம் பாக்குறாங்க. உங்களுடைய தாய்மொழி தான் உங்களுக்கு முதல்ல தெரியணும். உங்களுடைய தாய்மொழியை நீங்க முதல்ல எழுத படிக்க தெரிஞ்சுக்கணும். தமிழ் வரலன்னு சொல்றது பெருமையும் இல்ல, ப்ரைடும் கிடையாது. அது ஆக்சுவலா ஒரு தாய்மொழி தெரியலன்னா அது ஒரு அவமானம் தான். ஒரு மனிதன் அவங்க பேசுறதுக்கும் அவங்க உணர்வுகளை வெளிப்படுத்துறதுக்கும் சிந்திக்கிறதுக்கும் தாய்மொழிங்கிறது அடிப்படை. தாய்மொழியை மதிக்காத மனிதர்கள் மீதும் எனக்கு உடன்பாடு இல்லை. தனுஷ் அவர் எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. தாய்மொழி தமிழை எழுத தெரியல, படிக்க தெரியல, உண்மையிலேயே அவமானம் தான். தாய்மொழி தெரியலங்கிறத இருக்கிற தலைமுறை பெற்றோர்கள் பெருமையா நினைச்சு உங்க மேலேயே நீங்க சேரவாரி அள்ளி வீசாதீங்க. அது மிகப்பெரிய ஒரு இழிவான சிந்தனை. தாய்மொழியை மறந்துட்டு வாழ்றது நம்மளே மறந்துட்டு வாழ்றதுக்கு சமம், நம்மளை மதிக்காததுக்கு சமம். உங்களை மதிக்காத மனிதர்கள் மீது உங்களுக்கு உடன்பாடு இருக்கா? யாரா இருந்தாலும், அவங்க கலெக்டரா இருந்தாலும் முதலமைச்சரா இருந்தாலும், நம்ம கிட்ட வரும்போது நம்ம மேல ஒரு மதிப்பு இல்லைன்னா அவங்க மேல நமக்கு ஒரு நல்ல மரியாதையே வராது. அது போலதான் அடிப்படையே இங்க என்னன்னா தாய்மொழி தான். குழந்தைங்க இந்த பூமியில அழகா இருக்கணும், அறிவா இருக்கணும், ரொம்ப பண்பா இருக்கணும்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு அவங்கள தாய்மொழியோடு கொண்டு போய் சேர்க்கறது மட்டும்தான். அந்த ஒரு வேலையை நீங்க செஞ்சிட்டீங்கன்னா இது அத்தனையும் அந்த தாய்மொழி அந்த குழந்தைக்கு கொடுத்துரும். இவ்வளவு அதிசயங்களை தாய்மொழி ஒவ்வொரு மனித வாழ்க்கையிலுமே நிகழ்த்தும். தமிழை நினைச்சு பார்த்தாலே மனசுக்குள்ள அப்படியே பேரானந்தம் எங்கிருந்து வருதுன்னு தெரியாது, ஒரு நம்பிக்கை எங்கிருந்து பிறக்குதுன்னு தெரியாது. அவ்வளவு ஆனந்தமா இருக்கும். பெருசா சாதிச்ச ஒரு மனப்பான்பு நமக்கு வரும். தாய்மொழி கொடுக்கிற உணர்வுகளை யாருமே கொடுத்துட முடியாது. தாய்மொழியை மறந்த ஒரு அரசியல் தத்துவங்களையும் நான் ஏற்கிறது இல்லை. நீங்க உங்க காதலர்களோட நெருக்கமா போறீங்களோ இல்லையோ எனக்கு தெரியாது. கணவன் மனைவி நீங்க எவ்வளவு நெருக்கமா இருக்கீங்கன்றது எனக்கு தெரியாது. ஆனா இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமானது ஒவ்வொருத்தரும் நம்ம தாய்மொழியோட மிக நெருக்கமா ஒரு உறவை வச்சுக்கிறது தான். தமிழன் என்கிறது பெருமையெல்லாம் இல்லை, அது நம்மளுடைய வாழ்க்கை. இந்த 2 சொல்லுல இருந்து தான் நாம் யார் என்பதையும் நம்மளுடைய ஆரோக்கியம் என்னங்கிறதையும் நம்மளுடைய அறிவு என்னங்கிறதையும் இதன் வழியா தான் இந்த பிரபஞ்சத்துக்கு இல்லை இந்த பூமியில வாழ்ற பிற மனிதர்களுக்கு நம்மளை வெளிக்காட்டிக்க முடியும். அவ்வளவு முக்கியமான இந்த தமிழை, தாய்மொழியை நாம் உணர்வோடு நேசித்து அதனோடு வாழ்வதில் மகிழ்ச்சி அடைவோம். அழகான தமிழ் பேசுறவங்க இருந்தாங்கன்னா அவங்க மேல உங்களுக்கு ஒரு மதிப்பும் மரியாதையும் வரணும். தாய்மொழி தமிழை எங்கும் எதிலும் கொண்டு போய் சேர்க்கணும். அதோடய நம்ம உறவாடணும். அது அவ்வளோ பெரிய அதிசயங்களை ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் நிகழ்த்தும்ங்கிறத நான் உணர்ந்து நான் சொல்றேன்.